திருப்பூர் அருகே வெங்கமேடு பகுதியில் உள்ள தனியார் சாய ஆலை கழிவுகளால் சிறுவர்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து சம்பந்தப்பட்ட ஆலையில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, விவரங்களை பதிவு செய்யலாம். இந்த சாய ஆலையில என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது, தெரிவிக்கப்படக்கூடிய புகார்கள் என்ன பாலாஜி? நிச்சயமாக வாழவேல், அதாவது திருப்பூர் வெங்கமேடு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய தனியாருக்கு சொந்தமான சாய ஆலை சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து நேற்று இரவு நச்சுவாயு கலந்த கழிவு நீரானது வெளியேற்றப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்த பகுதியை சுற்றி இருந்த சிறுவர் சிறுமியர்களுக்கு உடனடியாக துர்நாற்றத்தின் காரணமாக வாந்தி உட்பட உபாதைகள் ஏற்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து 15 குழந்தைகளும் தற்பொழுது திருப்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். மேலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பலருக்கும் இது தொடர்பாக வேறு ஏதேனும் உடல் உபாதைகள் ஏற்பட்டிருக்கிறதா என மாவட்ட நிர்வாகம் மூலமாகவும் மாநகராட்சி நிர்வாகம் சார்பிலும் தற்பொழுது அதாவது பரிசோதனைகளானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அனைவரும் தற்பொழுது உடல் நலத்துடன் இருப்பதாகவும் தொடர்ந்து இந்த கழிவு நீரை வெளியேற்றிய தனியார் நிறுவனத்தின் மீது ஆய்வுகள் மேற்கொள்வதற்காக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் உத்தரவிட்டிருக்கிறார். அதன் பேரில் தற்பொழுது மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர்கள் இந்த நிறுவனத்தில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் இந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாநகராட்சி ஆணையர் தெரிவித்திருக்கிறார். பாலவேல், நன்றி பாலாஜி, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.